ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது விஜய் ஆண்டனி நடிப்பில் கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன மார்கன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி போலீஸா இருக்காரு. ஒரு நாள் ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி குப்பை தொட்டியில கில்லர் பாடியை போட்டிருந்தாரு. இந்த கேஸ விஜய் ஆண்டனி விசாரணை பண்றாரு. அவரோட விசாரணையில இது பழிக்கு பழியா பண்ற கொலை கிடையாது, இது ஒரு சீரியல் கில்லர் கேஸ்னு கண்டுபிடிக்கிறாரு. இதே டைப்ல படத்துல அடுத்தடுத்து சில கொலைகள் நடக்குது. இந்த கொலையெல்லாம் பண்ற சீரியல் கில்லர் யாரு, சீரியல் கில்லரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல கொண்டு போன விதம் டிஃபரெண்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. படத்தோட மெயின் ஹீரோ விஜய் ஆண்டனி போலீஸ் கதாபாத்திரத்துல சட்டில்டா நீட்டா நடிச்சிருக்காரு. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை ப்ராப்பரா டீடைல்டா கொண்டு போயிருக்காங்க. படத்துல நமக்கு சில பேர் மேல சந்தேகம் வர மாதிரி சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பக்காவா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹீரோ அஜய் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. அவரோட கதாபாத்திரத்தை ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருக்காங்க. அஜய்க்கு இந்த படத்துல மெமரி பவர் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கொலை நடந்தா அது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறத இமேஜினேஷன் பண்ணி சொல்லுவாரு. அந்த கான்செப்ட்லாம் படத்துல யூனிக்கா இருக்கு. படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸை நீட்டா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட மியூசிக் நிறைய சீனை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்தோட சினிமோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள சில சீன் கொஞ்சம் சுலபப்புறமா இருக்கு. சமுத்திரக்கனியோட கேரக்டரை நல்லாவே டிசைன் பண்ணல. படத்துல சில லாஜிக் மீறல் இருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னா அஜய் தண்ணிக்குள்ள இருக்கும்போது கொலை எப்படி நடந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாரு, அது கொஞ்சம் ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி அஜய்க்கும் அஜய் தங்கச்சிக்கும் சொந்தம்னு சொல்ல யாருமே இல்ல, ரெண்டு பேருக்கும் வேலைன்னு எதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி லைஃபை ரெண்டு பேரும் ரன் பண்றாங்கன்னு படத்துல தெரியவே இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவு இருந்தாலும் அது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. இந்த படத்தை லியோ ஜான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜய் ஆண்டனி, அஜய், சமுத்திரக்கனி இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.